தமிழ் உறவுகள் அனைவருக்கும் என்னுடைய இந்நேர இனிய வந்தனங்கள். இன்றைய ஆன்மீக சிந்தனைகள் வரிசையில் ஒரு நல்ல சிந்தனையோடு எங்களுடைய இன்றைய பொழுதை தொடங்கலாம். நாம் ஆலயத்துக்கு செல்வதை வழக்கமாக கொண்டிருக்கிறோம். நாம் ஏன் ஆலயத்துக்கு செல்ல வேண்டும் என்பது பெரும்பாலும் எல்லோர் மனதிலும் எழக்கூடிய ஒரு கேள்வி. குறிப்பாக எங்களுடைய இளைய தலைமுறை குழந்தைகளிடம் கோயிலுக்கு போங்கள் என்று சொன்னால் கேட்கின்ற கேள்வி, ஏன் கோயிலுக்கு போக வேண்டும்? நான் வீட்டிலேயே கும்பிட்டுக் கொள்கிறேனே, வீட்டிலும் சுவாமி அறை இருக்கிறது தானே, கோயில் இல்லா ஊரில் குடியிருக்க வேண்டாம் என்றாலும் அன்னை அப்பர் சுவாமி எத்தனையோ சொல்லுகிறார்கள். அவையெல்லாம் ஊரல்ல அடவிகாடே என்று முடிப்பார். திருக்கோவில் இல்லாத திருவிலூரும் என்று அந்த பாட்டு தொடங்கும். ஆலயத்துக்கு நாம் ஏன் செல்ல வேண்டும்? எத்தனையோ காரணங்களை சொல்லுகிறோம். விஞ்ஞானம் இன்றைக்கு ஆன்மீகத்துக்குள்ளேயே புதிரான விளக்கங்களை எல்லாம் சொல்கிறது. ஆலயத்துக்கு சென்றால் ஆன்ம ஈடேற்றம், ஆன்ம அமைதி, மன அழுக்கம், புலனடக்கம் எல்லாவற்றுக்கும் எத்தனையோ அர்த்தமான பதில்களை நாங்கள் சொல்லலாம். உண்மையில் ஆலயத்துக்கு என்று சென்று ஆலயத்துக்கு செல்லாமலே ஞானம் பெறக்கூடிய ஞானஸ்தர்கள், பக்குவப்பட்டவர்கள் பலர் அன்றும் இருந்தார்கள், இன்றும் இருக்கிறார்கள். அவர்களுக்கல்ல இந்த பதிவு. பொதுவாக சாதாரண மனித நிலையில் இருக்கின்றவர்கள் ஆலயத்துக்கு செல்வதை ஒரு நல்ல பழக்கமாக கொள்ள வேண்டும். தொட்டில் பழக்கம் சுடுகாடு வரைக்கும் என்பது எங்கள் பழமொழி. ஆலயத்துக்கு செல்வதனால் மிகப்பெரிய பயன்கள் எல்லாம் உண்டாகும். எங்களுக்கு நல்ல சிந்தனைகள் தோன்றும். எல்லாவற்றுக்கும் விட இறைவனுக்கு முன்னிலையிலே நாங்கள் தினம் தினம் போய் நிற்கின்ற போது எங்கள் ஆணவம் வலி குன்றுகிறது. அது சமய ரீதியாக சொல்லவில்லை. நான் சொல்லுவது சமய ரீதியாக அதெல்லாம் நடக்கும். வழிபாட்டினாலே அந்த ஆன்ம ஒடுக்க ஆணவ வலிகுன்றல் எல்லாம் தானாக நடக்கும். பொதுவாக இறைவன் பெரியவன் என்கின்ற நிலையில் இறைவனுக்கு முன்னால் நிற்கின்ற போது நான் சிறியவன் என்கின்ற ஒரு நினைப்பு எங்களுக்கு உருவாகி ஆணவம் வலிகுன்றுவதற்கு துணை செய்யும். எல்லாவற்றையும் விட இன்னும் ஒரு சிறந்த பதில், பசுவினுடைய உடல் முழுவதும் குருதி ஓடிக்கொண்டிருந்தாலும் அதனுடைய மடியில்தான் பால், சுவை மிகுந்த அந்த பால் கிடைக்கப்பெறுகிறது. இரத்தம்தான் குருதிதான் பாலாக மாறுகிறது என்கின்றது உண்மையானால் பசுவினுடைய கழுத்திலோ பசுவினுடைய வயிற்றிலோ அந்த பாலை நாங்கள் பெற்றுக்கொள்ள முடியாது. உலகெங்கிலும் இறைவன் நிறைந்திருக்கிறான். பாக்குமிடமெங்கும் நீக்கமர நிறைந்திருக்கின்ற பரிபூர ஆனந்தன் இறைவன். ஆனால் அந்த பரிபூர ஆனந்தனை புரிந்து கொள்வதற்கு, உணர்ந்து கொள்வதற்கு உகந்த இடமாக ஆலயம் இருக்கிறது. ஆன்மாக்கள் லயப்படுகின்ற இடம், நல்ல சிந்தனைகள் தோன்றுகின்ற இடம், மன அமைதி கிட்டுகின்ற இடம், எல்லோரும் இன்புற்றிருக்க வேண்டும் என்கின்ற உயர்ந்த எண்ணம் எங்களுக்குள் உதிக்கக்கூடிய இடம் ஆலயம் என்கின்ற காரணத்தினால் கோயில் வழிபாடு, வீட்டிலே சுவாமியறை இருந்தாலும் வீட்டிலே வழிபாடு செய்வதற்குரிய இடம் இருந்தாலும் ஆலயம் என்பதை ஊருக்கூர் வைத்துக்கொண்டு அதை போய் வழிபாடு செய்வதை பழக்கமாக்கி கொண்டவர்கள் எங்கள் முன்னோர்கள். அந்த நல்ல வழக்கத்தை, நல்ல பழக்கத்தை நாமும் பின்பற்றி நம் குழந்தைகளிடத்திலும் சேர்ப்பித்து நல்ல வாழ்வு வாழ எல்லாம் வல்ல இறைவனுடைய திருவருள் கைகூட்ட வேண்டும் என்ற வேண்டுதலோடு மீண்டும் ஒரு நல்ல பதிவோடு உங்களை சந்திக்கும் வரை உங்கள் அனைவரிடமிருந்தும் விடைபெறுகிறேன். சாதனை செய்க பராசக்தி, சாதனை செய்க.